எங்கள் வீடுகளை இடித்து எங்கள் காணிகளை பிடித்து எங்களில் 45,000 பேரை கொலை செய்துவிட்டு நீங்கள் எங்களுக்கு போடும் பிச்சை 0.1% அதாவது 0.1% உங்களுடைய மொத்த எக்ஸ்பெண்டிச்சரை வடக்கு கொடுத்து விட்டு நாங்கள் சொல்லுகிறோம் வடக்கிற்கு கொடுத்து விட்டோம் என்று. என்ன ஒரு விடயத்தை சொல்லுகிறேன், வட்டுவாகல் பாலத்தை பற்றி கைத்திருக்கிறீர்கள் 1000 மில்லியன் தந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார்கள். அது மொத்த எக்ஸ்பெண்டிச்சர்ல உங்களுடைய இந்த வருடத்தின் கேபிட்டலை மட்டும் கதைக்கிறேன். ரீகரண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை பற்றி நான் கதைக்கவில்லை. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலே 0.76%, 0.76% அந்த பிச்சை. நன்றி, அந்த பிச்சைக்கு எங்களுக்கு நன்றி. கதைப்போம். அதே மாதிரி சரி, சுகாதாரத்துறையை எடுத்து பார்ப்போம். சுகாதாரத்துறையிலாவது எங்களுக்கு ஏதாவது பிச்சை போட்டு இருக்கிறீர்களா என்று. அந்த சுகாதாரத்துறையிலே மொத்தமாக 382 பில்லியன் உங்களுடைய மொத்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆனால் அதிலே வடக்கு கிழக்குக்கு நீங்கள் தந்திருப்பது, வடக்கிலே ஒரே ஒரு ப்ரொஜெக்ட் மட்டும் தான் செய்திருக்கிறீர்கள், PHSCP எனப்படுகின்ற ப்ரொஜெக்ட். அதுக்கு நீங்கள் தந்திருப்பது எங்களுக்கு 0.66%. உங்களுடைய பிச்சை எந்த அளவிலே இருக்கிறது என்ற இதில் பார்த்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு கிழக்குக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற பிச்சை 0.8. தமிழன் பிச்சை எடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். எனது சகோதரர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். முடிந்தால் உங்களால் பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் எனப்படுகின்ற அந்த சட்டத்தை எடுத்து விடுங்கள்.